இம்பார்ட்டன்ட் ஐலாண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். என்னென்ன ஐலாண்ட்ஸ்லாம் இந்த வேர்ல்டு லெவலில் இருக்குது எல்லா ஐலாண்ட்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஐலாண்ட்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ரீசெண்டாக வந்து நம்மளோட ட்ரம்ப் 2.0 என்ன இருக்குது அப்படின்னா, கிரீன்லாண்டை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தார். சரிங்களா? ஸோ அவரோட கான்ட்ரோவர்சியாக நிறையா விஷயங்கள் போய்கிட்டு இருக்கிறதுனால ஐலாண்டில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஐலாண்டில் எல்லா ஐலாண்டையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ டாப் 10 ஐலாண்ட்ஸு வேர்ல்டு லெவலில் என்னென்ன இருக்குது அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்மளால பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்ட் தான். ஸோ கிரீன்லாண்ட் தான் அவர் வந்து பர்ச்சேஸ் வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஐலாண்ட் வந்து கிரீன்லாண்ட் சொல்கிறாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ஐலாண்ட் வந்து நியூ கினியான்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து போர்னியோ உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். ஸோ நியூ கினியான்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பசிபிக் ஓசனில் இருக்குது. போர்னியோன்றது நம்மளோட இந்தோனேஷியாவோட ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் மலேசியாவோட ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் புருனை 3 கண்ட்ரியும் சேர்ந்து தான் போர்னியோ ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மூணாவது அதுக்கப்புறம் மடாஸ்கர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே தான் வெண்ணிலா ஐலாண்டுன்னு இருக்குது. நம்ம சாப்பிட்ற அந்த வெண்ணிலான்றது இங்கே தான் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ மடகாஸ்கர். ஸோ அதுக்கப்புறம் பஃபின் ஐலாண்ட் கனடாக்கு மேலே இருக்குது. ஸோ கனடாவோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 3 ஐலாண்ட் இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஐலாண்ட், கிட்டத்தட்ட ஒரு 4 ஐலாண்ட். ஸோ இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான ஐலாண்டுக்குன்னே வந்து முக்கியமான இடமா இருக்கும். இங்கே தான் ஃபிஷிங் ஸ்பாட்டாகவும் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட்டு, லேப்ரடார் கரண்ட், இந்த 3 கரண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகிற ஒரு பிளேஸாக இருக்கிறதுனால இந்த இடத்துல அதிகமான ஃபிஷிங்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதனால இந்த ஐலாண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ல்டில் ரொம்ப ஃபேமஸான ஏரியாவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டு, எல்லிஸ்மர் ஐலாண்டு, விக்டோரியா ஐலாண்ட், பஃபின் ஐலாண்ட் ரொம்ப ஃபேமஸானது. ஸோ 5th பிளேஸில் பஃபின் ஐலாண்ட் இருக்குது சைஸ் வைஸு. சரிங்களா? 6th சுமத்ரா ஐலாண்டு. அகைன் நம்ம வந்து இந்தோனேஷியா போகிறோம். ஸோ சுமத்ரா ஐலாண்ட் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இடையில இருக்கிற மலாக்கா ஸ்ட்ரெயிட் மூலமாக நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ் போகணும் அப்படின்னா சுமத்ரா ஐலாண்ட் வழியாக, மலாக்கா ஸ்டேட் வழியாக தான் நம்ம போய் ஆகணும். ஸோ சுமத்ரா ஐலான்றது ரொம்ப முக்கியம். அடுத்து 7th வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹோன்சு ஐலாண்ட் இருக்குது. ஹோன்சுன்றது வந்து ஜப்பானோட மெயின் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்க. ஜப்பானுக்கு வந்து மொத்தம் 3 ஐலாண்ட்ஸ் இருந்தது ஜப்பான் சொல்லுவாங்க. ஸோ ஜப்பானில் நிறைய ஐலாண்ட்ஸ் இருந்தாலும் மெயினான 3 ஐலாண்ட் சொல்லுவாங்க. அதில் வந்து நடுவில் உள்ள ஐலாண்ட் தான் ஹோன்சு ஐலாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐலாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோன்சு பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 8 வந்து விக்டோரியா ஐலாண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் விக்டோரியா ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 9th பிளேஸில் கிரேட் பிரிட்டன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது. ஸோ கிரேட் பிரிட்டன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அது 9th பிளேஸில் இருக்குது. 10th எல்லிஸ்மர் ஐலாண்ட். சரிங்களா? எல்லிஸ்மர் ஐலாண்ட் அகைன் கிரீன்லாந்து பக்கத்துலேயே பஃபின் ஐலாண்ட் மேலேயும் இருக்குது. இந்த இடம் ரொம்ப முக்கியமான ரீஜன் தான் சொன்னேன். ஏன்னா இந்த இடத்துல தான் என்னது ஃபிஷிங் வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதுதான் ஐலாண்ட்ஸ் அண்ட் ஐலாண்ட்ஸோட டாப் 10 ஐலாண்ட்ஸ், அதோட ப்ரொவிஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம், ஃபியூச்சர்ஸ்லாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐலாண்டாக பார்த்துடலாம்.